வெள்ளாடு வளர்ப்ப மேய்ச்சல் இல்லாம எப்படி பசுந்தீவன முறையில நம்ம வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டியூட் ஸ்கோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா வராங்க. அதே மாதிரி மேய்ச்சல் இல்லாம வீட்டு முறையில வளர்க்க முடியுமா? அது மட்டும் இல்லாம பண்ணை முறையில வளர்க்கறது எப்படின்னு தான் பாக்குறாங்க. அதுல நிறைய பேர் சூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா செம்மறி வளர்ப்பு. செம்மறி வளர்ப்புக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கடையில ஃபீட் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க செம்மறிக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அடர் தீவனம், உலர் தீவனம் இந்த 2 தீவனம் போட்டாலே செம்மறிகள் வளரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிராபேக் பாத்தீங்கன்னா தீவன செலவே இதுல பாதி போயிடும். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் கிடைக்குது. இதே வெள்ளாடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தீவன செலவு இல்லாம மேய்ச்சலும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு 10 ஆடு 15 ஆடு எப்படி செலவுகள் இல்லாம வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம என்னென்ன தழைகள் கொடுக்குறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆடு வளர்க்குற அனுபவத்துல அது மட்டும் இல்லாம நம்ம என்னென்ன டெய்லி உடைச்சிட்டு வந்து போடுறோம்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே எல்லாமே சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். வெள்ளாடு வளர்ப்புல பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலை வந்து ஒரு முக்கியமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எளிதா கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல கிடைக்கக்கூடியது. இந்த வேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வெள்ளாடுகளுக்கு நம்ம ரெகுலரா 3 வேளையும் கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால ஆடுகளோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆடுகளோட குடற்புழு வந்து இதுவே நீக்கிடும். நம்ம இது செம்மறி ஆடுன்னு பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம மருந்தை வந்து குடற்புழு நீக்க வந்து தனியா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி செலவுகள் இருக்கு. இதே நம்ம வேப்பிலை வந்து வெள்ளாடுகளுக்கு நம்ம ரெகுலரா கொடுக்கறதுனால குடற்புழு நீக்கம் வந்து அது இயற்கை முறையில நடந்து அது மட்டும் இல்லாம ஆடுகளோட வளர்ச்சிக்கும் நல்ல முறையில இந்த வேப்பிலை வந்து பயன்படுது. சவுண்டல் வெள்ளாடு வளர்ப்புல பாத்தீங்கன்னா சவுண்டலும் ஒரு முக்கிய பங்கா இருக்கு. அதே மாதிரி இந்த சவுண்டல் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுலையும் கிடைக்குது. அதே மாதிரி எளிதா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த தழைகள் பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். மற்ற தழைகள் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா 70 to 85% தான் சாப்பிடும். இந்த சவுண்டல் மட்டும் பாத்தீங்கன்னா 100%. கொஞ்சம் கூட தழையை மிச்சம் பண்ணாம மொத்தத்தையும் சாப்பிட்டுரும். சவுண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 17 to 18% புரோட்டீன் கண்டென்ட் இருக்கனால ஆடுகளோட வளர்ச்சிக்கும் நல்லா இது யூஸ் ஆகுது. சவுண்டல் வந்து பாத்தீங்கன்னா அதோட தழைகள் மட்டும் இல்லாம அதுல இருக்க பச்சை காய்கள் அது இல்லாம காய்ந்த நிலையில இருந்தா கூட ஆடுகள் வந்து நல்லா இதை விரும்பி சாப்பிடும். அரசு இலைகள் இந்த அரசு தழை இலைகள் பாத்தீங்கன்னா நீங்க ஆடுகளுக்கு ரெகுலரா கொடுக்கலாம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த தழைகள் வந்து கிடைக்குது, அதிக அளவுல கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்க இதை வந்து டெய்லியும் கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆடுகள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில தான் இருக்கும். இந்த ஆலமர இலைகள் பாத்தீங்கன்னா இது வந்து ஆடுகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது ஆடு வந்து நல்லா விரும்பி சாப்பிடாதுன்றதுனால நீங்க மற்ற தழைகள் கொடுக்கும்போது இதையும் வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்க கொடுத்தீங்கன்னா இதை வந்து ஆடுகள் வந்து எடுத்துக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த தழை வந்து ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும். எப்படி நம்ம சவுண்டல் தழையை சொன்னோமோ அதே மாதிரி இந்த தழையும் நல்லா ஆடுகள் விரும்பி சாப்பிடும். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காப்புளி. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இது கொடிக்கலிக்காய் தழைன்னு சொல்லுவாங்க. இந்த தழை வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் ஒரு பால் மறந்துட்டு தழை எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்க குட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தழையை நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பசுந்தீவனத்தை எடுக்கிறதுக்கு அது வந்து கத்துக்கிற தழை மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி இந்த தழையை வந்து ஆடுகள் வந்து மிச்சன்றது வைக்கவே வைக்காது. இது வந்து எல்லா ஆட்டுக்குமே நம்ம கொடுக்கலாம். அகத்தில வந்து பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகமா இருக்கனால ஆடுகளோட வெயிட் கெய்னிங்க்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு 10 ஆடு 15 ஆடு வச்சுட்டு இருக்கீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கட்டோ இல்லை 2 கட்டோ நீங்க கொடுத்தீங்கனாலே போதுமானதா இருக்கும். இந்த அகத்தி கீரையில பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு சரி பண்ற அளவுக்கு இந்த கீரையில சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கீரையை வந்து நீங்க சின்ன ஆடுல இருந்து பெரிய ஆடு குட்டி ஆடு வளர்ப்பு குட்டில இருந்து எல்லா ஆடுக்குமே நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு வரலாம். கொய்யா இலையில பாத்தீங்கன்னா ஆடுகளை தாக்கக்கூடிய இந்த வயிற்றுப்போக்கு அது மட்டும் இல்லாம செரிமான கோளாறு இது எல்லாமே சரி பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இதை வந்து முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி பேனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொய்யா இலை கொடுக்கறதுனால ஆடுகளுக்கு வந்து அது மாதிரியான பேன் உண்ணி பிரச்சனை இல்லாம தவிர்க்கப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கனால ஆடுகளுக்கு வந்து ஆரோக்கியமா வளருது. நல்ல ஒரு வளர்ச்சியிலும் இருக்குது. நம்ம உலர் கொய்யா இலை கொடுக்கறதுனால ஆடுகளுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. வாழை இலை பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பசுந்தீவனம் ஆடுகளுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம ஈரப்பதம் இந்த
வாழை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழை இலையில ஈரப்பதம் அதிகமா இருக்குல்ல, இதை வந்து நீங்க கோடை காலத்துல அதிகமா கொடுக்கலாம். அதே மாதிரி அதிக அளவுல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால ஆடுகள் வந்து நீர்ச்சத்தோட நல்லா இருக்கும். அதே மாதிரி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். மாயிலை வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பசுந்தீவனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கு இந்த மாயிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா காய்ந்த நிலையிலையும் குடிக்கலாம், பச்சையா இருக்கும்போது கொடுக்கலாம். ரெண்டுமே கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி அதிக அளவுல கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்திமர தழைகள், இந்த தழைகள் பார்த்திங்கன்னா ஆடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி இது காய்ந்த நிலையில் இருந்தாலும் ஆடுகள் நல்லா சாப்பிடக்கூடியது தான். உங்கள்கிட்ட இந்த அத்திமர தழைகள் அதிக அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடுகளுக்கு பயன்படுத்தலாம் கொடுக்கறதுக்கு. இது அதே மாதிரி எல்லா ஆடுகளுமே இதை சாப்பிடும்.